ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுதலை செய்ய மத்திய அரசின் அனுமதி தேவையில்லை என தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனுவை தாக்கல் செய்துள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் பேரறிவாளன், சாந்தன் உள்ளிட்ட 7 பேரின் விடுதலை தொடர்பாக மத்திய அரசின் ஆலோசனையை பெறலாமே தவிர அனுமதி பெற வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என தெரிவித்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மறு சீராய்வு மனு தாக்கல் செய்திருக்கிறது. 7 பேரை விடுவிக்கும் முன் மத்திய அரசின் அனுமதியை மாநில அரசு பெற வேண்டும் என்ற அரசியல் சாசன அமர்வின் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் சீராய்வு மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆய்வு மனுவை அவங்களுக்கு ஒரு கூடுதல் விவாதத்துக்கு எடுத்துக்க போகிறாங்க. ஏன்னா நாங்கள் ஏற்கனவே ஆய்வு மனு போட்டுட்டோம். மத்திய அரசுக்கு வரம்பு மீறி அதிகாரம் கிடையாது, மாநில அரசுகளுக்கும் அதிகாரம் இருக்குது. எனவே நாங்கள் பிப்ரவரி மாதம் 19, 2014 மத்திய அரசுக்கு அளித்த அறிக்கை சரியானது தான் அப்படின்னு சொல்லி அதை இவங்க வாதம் பண்ண போகிறாங்க. அதுக்காக தான் இந்த ஆய்வு மனுவை போட்டிருக்காங்க. பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரையும் விடுவிக்க கடந்த 2014ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழக அரசு தீர்மானித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிப்ரவரி 20ஆம் தேதியே மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த நிலையில் கடந்த 2015ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளிகளை விடுதலை செய்யும் அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லை என அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பு வழங்கியது. இதனைத் தொடர்ந்து கடந்த மார்ச் மாதம் தமிழக தலைமைச் செயலாளர் சார்பில் 7 பேரின் விடுதலை தொடர்பாக மத்திய அரசுக்கு கடிதம் அனுப்பப்பட்டது. இந்த நிலையில் 7 பேரையும் விடுவிப்பது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட தமிழக அரசின் சீராய்வு மனு விரைவில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிகிறது. சிபிஐ விசாரித்த வழக்குகளில் மாநில அரசுக்கு உரிமை இருக்கிறதா என்ற கேள்வி இந்த வழக்கில் ஒவ்வொரு முறையும் எழுப்பப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 161வது பிரிவின் கீழ் அவர்களை விடுவிக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு உள்ளதாக தமிழக கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன.